கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால திரும்ப உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய பாதத்துல நான் அமர்ந்திருந்த பொழுது இன்னைக்கு வாசித்த வேத பகுதி தான் இன்னைக்கு தேவ ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். வேதத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா கற்பனையில பிரதானமான கற்பனை எது? வேதம் அழகா சொல்லுது, முதலாவது தேவனுடைய சமூகத்துல தேவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, தேவனுடைய பிள்ளையை முழு சிந்தையோடு தேவனில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அருமையான இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல தேவனை நாம் முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நேசிப்பது என்றால் என்ன என்பதை வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம். அப்படி ஏசப்பாவை நம்ம நேசித்தோம்னா என்னெல்லாம் பிளஸிங் கிடைக்குது? கொஞ்சம் பைபிள் எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17, 20 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில் எழுந்து தேவ சமூகத்துல உற்சாகமா உட்கார்ந்து தேவனை தேடுகிறோமா? யோசித்து பாருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடுவதே கிடையாது. வாழ்க்கை என்பது ஏதோ நினைக்கிறோம், நல்ல ஜாலியா வாழலாம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை வாழ்க்கையில காலையில எழுந்து அந்த முதல் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அதிகாலையில தேவனுடைய முகத்தை நீ தேடுகிறாயா? அந்த காலையில நீ எதை உன் வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? வேதம் சொல்கிறது, அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில தரித்திருப்பது கர்த்தருடைய பிள்ளை நிச்சயமா வருத்தத்தின் அப்பம் என்று சொல்லி அது விருதா என்று இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்கிறது, தேவனுடைய பாதத்துல அதிகாலையில நாம் எழுந்து தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா காலையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை புரியுது. காலையில உட்கார்ந்து ஜெபத்துல அமர்ந்திருக்கும் பொழுதுதான் ஏசாயா 50:4 சொல்கிறது, கர்த்தர் கல்விமானி நாவை நமக்கு கொடுப்பாராம். என்ன அழகான வேத வசனம் பாருங்க. அப்ப காலையில எழுந்து நம்ம ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. முழு மனதோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் தென்படுவார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம், முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம இருதயம் ஒருவேளை ஆண்டவருடைய வேலையை நம்ம ஒருவேளை செய்து கொண்டே இருப்போம், வேலை செய்து கொண்டே இருப்போம், கர்த்தருடைய காரியத்தை பைபிள் எடுத்து வாசிப்போம், ஜெபிப்போம், அடுத்த டைமை பார்த்துக்குவோம். எனக்கு டைம் ஆச்சு, வேலைக்கு போகணுமே, என் பிள்ளைக்கு நான் சாதத்தை கட்டி கொடுக்கணுமே. இன்னைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கை அப்படிதான் காணப்படுகிறது. தேவனை தேடுவதில் நம்ம நேரம் பார்த்து சமயம் பார்த்து நம்ம வாழ்க்கைய ஓட்டி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளை, இந்த வேதத்தை நீ வாசித்து பார்ப்பாயானால் தேவனை உன் முழு இருதயத்தோடு மட்டுமல்ல உற்சாக மனதுடன் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சாலமோனிடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், உற்சாக மனதுடன் நீ தேவனை தேடு. உற்சாக மனதுடன் கர்த்தருடைய பிள்ளையே, உத்தம இருதயத்தோடு நீ தேவனை தேடு. தேவனை நீ தேடுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டனா அவர் உன்னை கைவிடுவார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாகவே முழு இருதயத்தோடு அப்பா உற்சாக மனதோடு நான் ஆண்டவரை தேடுறேன் நீங்க தேடிக் கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் தேவன் நம்ம தேடுவதில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியல. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் ரொம்ப அழகா போட்டிருக்கிறது, ஆண்டவரை சிநேகிக்கிறவருடைய வாழ்க்கையில உண்மையாய் தேவனை தேடுகிறவருடைய வாழ்க்கையில நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் தேவன் நிரப்புவாராம். நாம என்ன நினைக்கிறோம்? வீட்டுல எனக்கு அது தேவை இது தேவை. பரலோகத்துல நமக்கு என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த பூமியில நம்ம பாக்குறோம், இது இல்லையே அது இல்லையே. மெய்யான பொருளினால தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராம், நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பாராம். எவ்வளவு அழகான வேத வசனம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைய அப்போ தேவனை முழு இருதயத்தோடு தேவனை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதத்துல தேவனை முழு இருதயமாய் தேடியவர்கள் உண்டு, ஒருவேளை அறகுறையா தேடின சில பிள்ளைகளும் உண்டு. வேதத்தை எடுத்து முதலாவது நாம் வாசித்து பார்ப்போமானால் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க ஒரு பெண்ணை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். நம்மளாம் இந்த இடத்துல ஒருவேளை நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. தேவனை எப்படி நம்ம தேடுகிறோம் யோசித்து பாருங்க. அந்த பெண் என்ன செய்யறா? நல்லதம் என்று தைலத்தை இயேசுபா பாதத்துல ஊற்றுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கண்ணீரினால அப்பாவுடைய பாதத்தை நனைக்கிறா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிற பெஸ்ட நீ தேவனுக்கு கொடுக்கிறாயா? வேதத்துல காயின் ஆபேலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 2 பேரும் தேவ சமூகத்துக்கு வராங்க. 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்துல காணிக்கையை கொண்டு வராங்க. ஆனா
ஆபேல் அப்படி அல்ல, மேன்மையான ஒன்றை கொண்டு வந்தான் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். அவன் மரித்தான், ஆனால் இன்னும் அவனுடைய காணிக்கை பேசிக்கொண்டே இருக்கிறதா. அப்ப தேவனுக்கு நம்ம பெஸ்ட் கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அந்த அருமையான பெண்ணை போல நம்ம கிட்ட இருக்கிறதான மேன்மையான ஒன்றை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்துல ஊற்றுகிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை எப்படி தேடுகிறோம்? அந்த பெண் மிகுதியான நற்கிரியைகளை செய்தாலும் இன்னைக்கு வரையில் அவள் செய்த நற்கிரியைகள் பேசப்படுகிறது. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அந்த பெண்ணை நினைவுறுவார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம வாழ்க்கையில நம்ம ஜீவியத்துல தேவனை முழு இருதயமாய் தேடுவது என்றால் அதுதாங்க. நம்முடைய நற்கிரியினால தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? அந்த பெண்ணை குறித்த வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க. அப்ப நாம தேவ பாதத்துல அழுது போராடும் பொழுது நம்முடைய இருதயத்தை உடைச்சி ஊத்தி அன்னாளை போல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கனம் பண்றார். உலகத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு நேரம் அது வீணுங்க. ஆனா ஆண்டவருக்காக நீ பிரயாசப்படுகிற ஒவ்வொரு துளியானாலும் கூட அது பரலோகத்துல என்ட்ரி ஆகுது. அதனாலதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல வாசிக்கிறோம். சுவிசேஷ விஷயத்துல என்னோடு கூட பிரயாசப்பட்டவருடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி இன்னைக்கு உன் பேர் பரலோகத்துல குறிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது ஒருவேளை உலகத்துக்காய் மற்றவங்க பாக்குறாங்க நீ நற்கிரியை செய்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20 நீங்க வாசிக்கலாம். உலகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை எது? ஆனா உன்னத தேவனுடைய பாதத்துல நீ எப்படி வாழ வேண்டும் என்று அந்த பகுதியில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் ஒருவேளை புகழ்ந்து பேசும்படி நம்ம வாழக்கூடாது. அந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 26 தெளிவாய் சொல்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நீ அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீ புலம்பி உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த வேதத்துல பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும்படி பரலோகத்துல எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி தேடுவாயானால் அதுதாங்க உண்மையான தேவனை தேடக்கூடிய முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு தேவனை தேடுகிற ஒரு அருமையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அந்த பெண்ணை போல தேவ பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா? ரெண்டாவது நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பேதுருவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 17 வரை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அன்னைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். பேதுரு ஆண்டவர் மறுதலித்தவன் தான், பின்மாற்றத்துல போறவன் தான். வேளை அந்த மறுதலித்தவனை திரும்ப புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று பைபிள வாசிக்கிறோம். ஆனா பேதுரு வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தா. நீங்க உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறாயா? தேவனை ஒரு காலத்துல அதிகமாய் பிடித்து ஆண்டவருக்காய் நீ ஓடின. ஆனா இன்னைக்கு ஒருவேளை பேதுருவை போல சூழ்நிலை சந்தர்ப்பம் ஒருவேளை தேவனை விட்டு தூரம் போக செய்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு அப்பா சொல்றாரு, அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் அதாங்க நம்மளத்துல எதிர்பார்க்கிறா. அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஆமாப்பா நான் நேசிக்கிறேன், நான் உண்மையாவே நேசிக்கிறேன். வார்த்தை 3 முறை அவனை கேட்கும் போதும் 3 முறை ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமாங்க? நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. ஆம் தேவ பிள்ளையே, ஊழிய பாதையில நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதம் உண்டு. ஆனா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இயேசுவை மட்டும் நாம் நேசிக்கிறோம். ஊழியம் என்றால் அதுதான். தேவனுக்கு என்று இந்த ஆலயத்துல நின்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு என்று வைராக்கியமா இருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஒரு கூட்டம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, உபவாசத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான், என் பாதத்துல விழுந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீ என்னை நேசிக்கிறாயா? ஒவ்வொரு நிமிஷம் நம்ம அப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா நாம நேசிக்கிறேன்ப்பா, நாம நேசிக்கிறேன். நீ வாயத்தோடு நீ சொல்லிட்டே இருந்தா போதும், அப்பா பாப்பாரு என் ஆட்டுக்குட்டியை நீதான் மேய்க்கணும், என் ஊழியத்தை நீதான் செய்யணும். ஏன்னா அருப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பாரமெல்லாம் அதுதான். இந்த நிமிஷம் எத்தனை பேர் மறிக்கிறாங்க யோசித்து பாருங்க. இந்த நிமிஷம் எத்தனை பேர் தற்கொலைக்கு நேரம் போயிட்டு இருக்காங்க, எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது யோசிங்களேன். தேவனுடைய இப்படி இந்த வினாடி நடக்கிற எல்லா ஒருவேளை சூழ்நிலையை நம்ம ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்துல வச்சாப்பா இந்த நாள்ல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அழிந்து ஆண்டவருடைய நரகத்துக்கு போகிற அநேக ஜனங்கள் அன்புக்குள்ள கொண்டு வர எனக்கு ஊழியத்தை நீ கொடுத்தீரே என்று சொல்லி நீ சந்தோஷமா இந்த நாளில ஆண்டவர் பாதத்துல நீ வெளியே புறப்பட்டு போற. ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்லிடுறது போல இயேசுவை நேசித்தாதான் இந்த ஊழியம் என்பதை மறந்துடாதீங்க. மூணாவது நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, சாலமோன் வாழ்க்கையை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிங்கன்னா
சாலமோன் தேவன் பேர்ல அன்பு வைத்தானா. அன்பு வைத்து நேரம் என்ன செய்யறான், தேவ சமூகத்துக்கு புறப்படுறான். இந்த கிபியோன் என்று சொல்லப்பட்ட இடத்துக்கு போறான். அங்க போய் என்ன செய்யறான் தெரியுமா, அவன் தேவனுக்கு 1000 ஆடுகளை பலியிடுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பலி செலுத்துகிறான். தேவனுடைய பிள்ளை யோசித்து பாருங்க, அந்த சாலமோன் ராஜாவாய் மாறுபொழுது ஞானம் கிடையாது அவனுக்கு எந்த அறிவு கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது, சாதாரண ஆளாதான் இருந்தான். ஆனா என்னைக்கு தேவ சமூகத்துக்கு போனானோ அந்த நேரம் ஆண்டவருடைய சந்நிதியில பலியிடுகிறான், தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான், தேவன் பேர அன்பு கூற ஆரம்பிக்கிறான். முடிவு என்னாச்சு தெரியுமாங்க, அந்த ராத்திரி அங்கேயே தங்கிடுறான். நேரா ராஜ அரண்மனைக்கு போகல. வேதம் சொல்லுங்க, அந்த ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனத்துல தோன்றி அவனிடத்துல கேட்கிறா, சாலமோனே நீ விரும்புறது என்னப்பா? தேவ பிள்ளை, அப்ப அன்பு என்பது அதுதாங்க. அப்பா பாதத்துல உண்மையா எத்தனை துதிகளை நீ ஆண்டவருக்கு செலுத்துகிற, ஒவ்வொரு ஆளை பலியிட்டது போல அப்பா நான் துதிக்கிறேன்ப்பா, நாம சோதரிக்கிற ராஜா, உண்மை மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன், உன்னை பாதத்துல வந்து என் இதயத்தை ஊற்ற வந்திருக்கிறேன்னு சொல்லி நீ அழுது போராட ஆரம்பிப்பாயானால் அப்பா அழகா சொல்றார், உனக்கு நான் என்னை வெளிப்படுத்தி கொடுப்பேன், உனக்கு விரும்புகிற காரியத்தை இடத்துல கேட்டு நான் உனக்கு என்ன செய்வேன், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சாலமோன் கேட்டான்ப்பா, இந்த ஏராளமான ஜனத்துக்கு நியாயம் விசாரிக்க ஞானம் வேணும்பா. ஞானம் மட்டும் இல்லைங்க, அவன் கேளாத ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அவனுக்கு ஏராளமா கொடுத்தாராம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில கூட இயேசுல அன்பு கூறக்கூடிய ஒரு அன்புள்ள உள்ள இருக்குதா? வேதத்துல அழகா வாசித்து பாத்தீங்கன்னா ஒடுக்கருடையார் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய பாதத்துல உண்மையா நம்ம ஆண்டவரை நேசித்தோம்னா, அன்பு கூர்ந்தோம்னா, இயேசுப்பா நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறாரா, அறிந்து கொண்டிருக்கிறாராம். நீங்க மனுஷன் சொல்லுவான், உன்னை பார்த்தா எனக்கு யாருமே தெரியாது. ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் சந்திச்சா, நீங்க நேற்று வந்தீங்க எனக்கு யாரே தெரியாதுங்க அப்படின்னு ஒருவேளை மனிதனுடைய அன்பெல்லாம் மாறும். மனுஷனுடைய அன்பு சொந்த தாயை தகப்பல கூட மறந்து போகக்கூடிய அன்பா இருக்குது. ஆனா இயேசுவா சொல்றா, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவன் ஒரு நாள் மாறி போகிற தேவன் அல்ல. ஆனா 1 கொரிந்தியர் 8:3 சொல்கிறது, தேவனில் அன்பு கூறுகிறவனும் அவனை தேவன் அறிந்திருக்கிறாரா. யோசித்து பாருங்க, ஏசப்பா உன்னை பாக்குறார், நீ என் பாதத்துல உண்மையாதான் என்ன அன்பு கூறுறாயா, முழு இதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட, முழு மனதோடு கூட நீ என்ன அதிகமாய் நேசிக்கிறாயா? கர்த்தர் அதான் கேட்கிறாரு நம்மளத்துல. நம்ம இயேசுவை நேசிக்க இந்த அருமையான விளையாட நம்மை அர்ப்பணிக்க போறோம். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்கும் போது நிறைய ஆசீர்வாதம். உதாரணம், இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுகிற வேதம் என்ன சொல்லுது என்பதை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நீங்க இயேசுப்பா மேல அன்பு கூறும்போது, இந்த கற்பனையெல்லாம் அன்பு கூர்ந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்ள ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுதான் பாத்தீங்கன்னா, 1000 சந்ததி வரலும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறாரா. எவ்வளவு அழகான வேத வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9 கூட நீங்க வாசிங்கன்னா, 1000 சந்ததி வரையிலும் நான் உண்மையும் என்னுடைய பிள்ளைகள் மேல என்னுடைய சத்தியத்தை நான் காக்க வல்லவர், உண்மை இரக்கத்தை தேவன் காக்க வல்லவர், உங்களோடு தேவன் வைத்திருக்கிற தயையை தேவன் காக்க வல்லவரா. எவ்வளவு அழகான வேத வசனம். அதே போல தானியேல் 9ஆம் அதிகாரம் 4 கூட நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 சந்ததி வரையிலும் தேவன் என்ன செய்கிறாராம், கிருபையை காக்கிறவர், உடன்படிக்கையை தேவன் காக்கிறவர். இன்னைக்கு உன்னோடு எத்தனை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் யோசித்து பாருங்க. ரத்தத்தினால, இயேசுப்பாவுடைய ரத்தத்தினால நீ உடன்படிக்கை பண்ணப்படுகிற. இயேசுப்பா அவருடைய ரத்தத்தினால உன்னை கழுவி இருக்கிறார். தேவ பிள்ளையே, அவருடைய அபிஷேகத்தினால் உன்னை முத்திரைத்து இருக்கிறார். அவருடைய கரம் உன் கூட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் வெளிப்படும். நான் உன்னோடு கூட பண்ணியிருக்கிற சமாதானத்தில் உடன்படிக்க ஒரு கால் விலகாது என்று சொல்லி பல உடன்படிக்க, உன்னை நித்திய விவாகத்துக்கு என்று நான் தெரிந்து கொண்டேன் உடன்படிக்க. யோசித்து பாருங்க, உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் பிள்ளைகள் மேல இருக்கும் என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு உடன்படிக்க. இப்படி நிறைய உடன்படிக்க, அந்த அத்தனை உடன்படிக்கையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நினைவு கூறுகிற தேவனா. எவ்வளவு அழகான வேத வசனம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த அருமையான வேளையில நீ இயேசுல அன்பு, அது ஒண்ணுதான் அப்பா உன்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு. இன்னைக்கு ஆண்டவரை அநேகர் நேசிப்பது கிடையாது. ஆண்டவரை நேசிக்கிற என்ன நடக்கும் தெரியுமாங்க, சாபம் வருமா. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க, தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, இயேசுல அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. அந்த சாபம் ஒரு நாள் நம்ம மேல வரக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த கர்த்தருடைய வேலை அதுதான். நம்ம ஜெப நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அசதி, வேத வாசிப்பு நேரத்துல ஒரு அசதி, அப்பதான் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அப்பதான் நம்மளால செபிக்க முடியாது. பலவீனம் வந்து நம்மளை தாக்கும். உடனே என்னாவது, ரொம்ப சோறு,
ரொம்ப பலவீனம், நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை என்னால எதிர்க்க முடியல, இன்னைக்கு நான் வெளியே நான் போகணும், அங்க போகணும், ஆண்டவரை பார்த்து ஒருவேளை நம்ம சாக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான வேளையில ஆண்டவர் உன்னிடத்துல விசேஷமா எதிர்பார்க்கிறது, நீ என்னை தேடு, முழு இதயத்தோடு தேடு, முழு ஆத்மாவோடு தேடு, என் பாதத்துல என்னுடைய சமூகத்துல உண்மையா என்னை தேடக்கூடிய ஆத்மா யார் என்று ஆண்டவர் உன்னிப்பாக விட்டு பார்க்கிறார். பூமி எங்கும் ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரை பற்றி உத்தம இருதயம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டா? இந்த அருமையான கால நேரத்தில் ஆண்டவருடைய நம்ம கேட்க போறோம், இயேசுப்பா உண்மை உண்மையாய் நேசிக்கக்கூடிய உண்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இதுவரை நான் என்னமோ கடமைக்கு நான் தேடினேன். தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல எல்லாமே அழியும், ஆனா அழியாத ஒன்று வேத வசனம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வசனம் உன்னை அழியாதபடி உன் குடும்பத்தை முழுசும் பாதுகாக்கிறது என்பதை நீ மறந்துடாத. சும்மா விளையாட்டுக்கு நம்ம இங்க வரல, விளையாட்டுக்காய் ஆண்டவரை தேடல, உண்மையாய் அவரை தேடும்போது நிச்சயமா ஆண்டவரை நம்ம பார்ப்போம். தேவ பிள்ளையே, அறகுறையா சிலர் தேவனை தேட ஆரம்பித்தாங்க. அவருடைய முடிவு என்ன என்பதை சில பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அமசியா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவன் யூத தேசத்துக்கு, யூத ஜனங்களுக்கு அவன் என்ன செய்யறான்? ராஜாவா இருக்கிறான். அவன் ஆண்டவரை குறித்து தேவனை தேடுறான். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல முழு இதயத்தோடு கர்த்தரை குறித்ததான அவனுக்கு வாஞ்சை கிடையாது, கவலைப்படல. தேவ சமூகத்துல அறகுறையாக தேவனை பிள்ளை முழு மனதோட ஆண்டவரை தேடல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை குறித்து 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். பெருமை வந்துச்சு. அவன் சொல்றான், அந்த இஸ்ரவேல் ராஜாவை கூப்பிடுறான், சொல்றான், வா நம்ம சாமர்த்தியத்தை பார்க்கலாம். பெருமை. இன்னைக்கு அவனுடைய முடிவு குறித்து பைபிளை நீங்க எடுத்து நீங்க வாசித்து பார்க்கலாம். பரிதாபம். இந்த அருமையான வேளையில தேவ பிள்ளையே, ஒருவேளை ஆண்டவரை நீ தேடுற உண்மைதான், ஆனாலும் ஒரு கவலையோடு, ஆண்டவரே இழந்த ஆசீர்வாதத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும், எதையும் இழக்கக்கூடாது. உன்னுடைய பாதம் என்பது விளையாட்டான இடம் கிடையாது, அது உண்மையாகவே உமது சமூகம் இருக்கிற இடம், உண்மை தேடுகிற இடம். உண்மை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையுமே எனக்கு குறைபடாது. ஆகவே நான் உண்மையாவே தேடுன்னு சொல்லி வாஞ்சியா நீங்க தேட ஆரம்பிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் பாப்பாங்க, கர்த்தருக்காக எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு நாள் வீணா போறதில்ல. நீ நீதிமானா இருக்கிறதுனால ஆண்டவர் உன்னுடைய பாதத்தை ஒரு நாள் தள்ளாட விட்டார் என்பதை மறந்து போகாத. அந்த ராஜாவுடைய நிலைமை பரிதாபமாய் மாறினது போல உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை உண்மையா இயேசுவை தேடனா ஒரு பரிதாபத்துக்கு நேராய் போகும். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுப்பா நான் உண்மையாய் தேட எனக்கு பலன் தாங்க. யெகூ என்று சொல்லப்பட்ட இன்னொரு ராஜாவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடிலாம் அந்த ஆகாப் குடும்பத்துக்கு நியாயம் செய்யறான். ஆனா நியாயப்பிரமாணத்தை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. முழு இருதயத்தோடு இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் இல்ல. முடிவு என்னாச்சு தெரியுமாங்க? 4% ஆசீர்வாதம். ஒருவேளை இன்னைக்கு உன் குடும்பத்துல நீ இயேசுவை தேடுறதுனால 1000% ஆசீர்வாதம். அறகுறையா தேடினா 4 ஜெனரேஷன் தான். எதை நீ வாங்கிக்க போற? எதை குறித்து உன் வாழ்க்கையில இந்த நாட்கள்ல நீ சிந்தித்து இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாய்? கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய கையில உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. தேவன் எதிர்பார்க்கிறது அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், அறிவு கட்டாத அந்த உயரத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நீங்க எடுத்து நீங்க வாசிங்கன்னா அழகா போட்டிருக்கிறது. அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம் என்னதென்று அறிவு கட்டாத அந்த அன்பை நீ உணர்ந்து கொள்ளணும்னா என்ன செய்யணும் தெரியுமாங்க? 15ஆம் வசனம், முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில தேவனை உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் பாருங்க, சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு பயங்கரமா இருந்துச்சு, அவனுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டுச்சு. அவன் அதை பார்க்கல, அவன் யாரை பார்த்தான் தெரியுமா? அப்பாவை பார்க்கிறான். தினம் ஜெபிக்கிற நேரத்தை அவன் மாத்தல, தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான். தேவனுடைய பாதத்துல முழங்கால் போடுறான். அவனுடைய முழங்கால கர்த்தர் கனம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ ஒவ்வொரு நாளும் முழங்கால் போடும்போது உன்னுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுகிறான். உன்னை அறியாதபடி ஒரு அபிஷேகம், உன்னை அறியாதபடி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலனை நீ பார்க்க முடியும். அநேகர் வாழ்க்கையில பலவீனம் 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 ஓடிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் உனக்கு தெய்வீக பலனை கொடுக்க ஆசையா நிற்கிறார். ஒரு தெய்வீக வல்லமை உனக்கு கொடுக்க ஆசையா இருக்கிறார். இரட்டிப்பான பலனை உனக்கு கொடுக்க ஆசையா இருக்கிறார். உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் போதும், உனக்கு கிருபை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லவில்லையா? அப்ப அந்த பலனை நீ பார்க்கணும்னா இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்க, அப்பா உன்னுடைய பலன் எனக்கு வேணும்பா, நான் முழங்கால் போடுறேன் ஜெபிக்கிறேன். இயேசு கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் போட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? கல்லருடைய கால்கள் எல்லாம், அதனுடைய முழங்கால் எல்லாம் உடைக்கப்பட்டது.
ஏசப்பாவுடைய முழங்கால ஒரு நாள் முறிக்கப்படல. ஏனென்றால் அந்த முழங்கால் போட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நீ அப்பா சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாயானால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல மட்டுமல்ல, உன் சரீரத்துல ஒரு பெரிய அற்புதத்தை நீ பார்க்க முடியும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு ஆண்டவர் இன்னைக்கு புதுப்பிக்க உன் அருகில வந்து நிற்கிறார். வேதத்துல நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆலயத்தை புதுப்பிப்பதற்கு அங்கு வந்து தேவன் அற்புதங்களை கிரியைகளை செய்ய கர்த்தர் நெகேமியாவை எடுத்து எஸ்ராவை எடுத்து பயன்படுத்தினது போல இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆலயத்துல உன்னுடைய சரீரத்துல மட்டுமல்ல, இந்த ஆலய காரியத்துல மட்டுமல்ல, உன்னுடைய சரீரமாகிய அந்த ஆலயத்திலும் கூட ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற உன்னோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வீக பலனை இந்த அருமையான கால வேளையில நீ பெற்றுக்கொள்வதற்கு அப்பாவுடைய பாதத்துல வந்து நிற்கிறார். ஆண்டவரை வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு இரட்டிப்பான வல்லமை உன் மேல வந்து இறங்குறதை நீ பார்க்க போற. தேவனுடைய அந்த அபிஷேகம் இந்த அருமையான வேளையில இந்த ஆலயம் எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறத நான் இப்பொழுது ஆவியில பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, பற்பல வியாதிகளை பாதிக்கப்பட்ட அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வந்தாங்க. வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய கரம் வைத்து அத்தனை வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினது போல இன்னைக்கு எந்த பலவீனத்தோடு வந்தா எனக்கு தெரியாது, அந்த வல்லமை கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இறங்கி உனக்குள்ள இருக்கிற போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா விதமான தாய்க்கிற நடி போராட்டங்களை இயேசு மாற்றுவதற்கு உன் அருகில வந்து நிற்கிறார். பிணிகள் நீங்கி சொஸ்தமானார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி ஒரு தெய்வீக சுகத்தை நீ பார்க்க போற. நறுங்குண்ட இருதயத்தோடு நீ வந்திருக்கிற அப்பா சொல்லுகிறா, நான் உன்னை சுகமாக்க போறேன், நான் உன்னை சுகமாக்க போறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14-40 இந்த வசனங்களை எடுத்து நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்கிறது போல தேவ பிள்ளையே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 15-17 வசனம் தேவ வல்லமை வெளிப்பட்டது போல இந்த அருமையான இடத்துல தேவனுடைய அபிஷேகம் வல்லமை வெளிப்படுகிறதுனால அநேக அற்புதங்களை கர்த்தர் உனக்கு செய்வதற்கு அருமையான தேவனுடைய கரம் இன்னைக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30 சொல்லப்பட்டது போல பிணியாளிகளை சுகமாக்க தேவனுடைய கரம் நீட்டப்பட்டது. அதே போல இன்றைக்கு கூட உனக்கு எந்த பலவீனமாய் இந்த இடத்துல நீ வந்திருந்தாலும் அந்த வியாதிகளை இயேசு இந்த நாளில தொட்டு சுகப்படுத்த தன்னுடைய அருமையான கரத்தை உன் மேல தேவன் வைக்கிறத நான் இப்பொழுது ஆவியில பார்க்கிறேன். அற்புத சுகத்தை நீ பார்க்க போற. பயப்படாத. நீ வந்தவனமா நீ போறதுல வேதனையோடு நீ வந்த, சரீரத்துல பலவிதமான வாதிகளோடு நீ வந்த, உன்னால உட்கார கூட முடியல, மயக்கம் படபடப்பு ஒரு விதமான போராட்டத்தின் மத்தியில வந்த. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த அருமையான வேளையில நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறத நான் இப்பொழுது ஆவியில பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் வந்தவனமாய் அல்ல, வெறுமையாய் அல்ல, உன்னை நிறைவாய் அனுப்பி ஆசீர்வதித்து உன்னை அனுப்ப போகிறார். நறுங்குண்ட இருதயத்தை நான் ஒரு நாளும் புறக்கணிக்கல. சங்கீதம் 147 வசனம் சொல்லியது போல நறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிற 3-4 வசனம் சொல்லியது போல நறுங்குண்ட இருதயம்ல உன்னை இன்னைக்கு குணமாக்க தன் கரத்தை கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிறார். பயப்படாம அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கையில உன்னை ஒப்புக்கொடு. அற்புதத்தை நீ பார்க்க போற. தேவ பிள்ளையே, அப்பா இன்னைக்கு நாள்ல உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் என்னது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். இயேசுவோட அன்பை இன்னும் எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்? உண்மையாகவே இயேசுவா மேல அன்பா நாம இருப்போமா? நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்க்க போறோம். அழகா சொல்லுது வேதம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கைக்கொள்வான். இன்னைக்கு அநேகர் இயேசுவா மேல அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்பாதான் எனக்கு, இயேசுவா தான் எனக்கு. ஆனா உண்மையா வசனத்தை நம்ம என்ன செய்வதில்லை, கைக்கொள்வதில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் எல்லாமே என்ன சொல்லுங்க, என் வசனத்தை நீ கைக்கொள்ளணும், என் கற்பனைகளை நீ கைக்கொள்ளணும். பிரதானமான கற்பனை எது? இயேசுவை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு நமக்கு தேவை. உலகத்துல அன்பெல்லாம் மாய்மாலமான அன்பு. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, உண்மையா இயேசுவை நான் நேசிக்கிற உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளையே. ஆனா அழகா வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளும் என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதீங்க. நிறைய பேருக்கு பாருங்க, எனக்கு பிள்ளைதான் எனக்கு பெருசு, என் புருஷன் தான் எனக்கு பெருசு. கர்த்தருடைய பிள்ளை அல்ல, முதல் ஆண்டவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். முதல் தேவ சமூகத்துல வாழ்க்கையை முதல் மணி நேரத்தை ஒப்பு கொடுத்து அப்பா நாம தேடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து ஜெபித்தாராம், ராணேரங்களிலே ஜெபித்தாராம். உன் ஜீவியத்துல கூட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டுமானால், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், உனக்கு அந்த ஜெயத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்பா சொல்ற, அந்த ஜெயம் உனக்கு வர வேண்டுமானால் இந்த அருமையான வேளையில அப்பாட்ட கேளு. அப்பா நாம தேடுவதில் குறைவுள்ளவரா இருக்கிறேன், என் வாழ்க்கையை மண்ணி வேண்டி கேட்பார்கள். இயேசு இந்த அருமையான வேளையில அவரை தேடுவதற்குரிய ஒரு பலனை நிச்சயமாய் தேவனுக்கு கொடுக்க வல்லவர்.
முதல் காரியம் இயேசுவை தேடணும். தேவ பிள்ளையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இரண்டாவதா நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா, உன்னில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனை நேசிக்க வேண்டும். யோசிங்க, நம்ம முதலாவது இந்த கற்பனை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். முதல்ல என்ன செய்யறோம்? இயேசுவை நேசிக்கிறோம், உண்மைதான். ஆனா உன்னில் அன்பு கூறுவது போல மற்றவர்களை நாம் என்ன செய்யறோம்? நேசிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவர்களை நேசிப்பதுனா என்ன? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும் நாம் நேசிக்கிறோம், உண்மைதான். ஆலயத்துக்கு வரோம், தேவனுடைய காரியத்தெல்லாம் செய்யறோம், தேவனுக்கு பல காரியங்கள் செய்யறோம். ஆனா பிறரை நேசிப்பது கிடையாது. ஏசு அழகா பிறன்னா யாரு? ரொம்ப அழகா சொல்றாரு வேதத்துல. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா, அது அருமையான பகுதி. நல்ல சமாரியனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 30ஆவது வசனத்திலிருந்து, குற்றுயிராய் இருந்த மனிதன், அவனை அந்த நாள்ல ஆசாரியனும் லேவியனும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆசாரியன் யாரு? அவன் ஜெபிக்கிறவன். லேவியனும் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆனா ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க. குற்றுயிராய் இருக்கிறவன், ஐயா இவனை நான் பாக்குறதா, இவனுக்கு போய் என்ன உதவி செய்கிறது? ஆனா இயேசு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிக்கிறவர்களை பார்த்து கேட்பாரு, இந்த சிறியர்ல ஒருவருக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீங்க. யோசித்து பாருங்க. அதுதாங்க பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை வேதத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேறு ஒன்றிலும் நீங்க கடன் படாதிருப்பீர்களாக என்று சொல்லி ரோமர் 13ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, என்ன பிரதான கற்பனை? தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா 9ஆம் வசனம் சொல்லுது, 5 காரியம். கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, பொய்யான இடக்கூடாது. இந்த பிரதான கற்பனை, இரண்டாவது கற்பனை. இதுக்கு இந்த அருமையான அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? பொல்லாங்கு செய்யவே மாட்டோம். அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மற்றவங்க நல்லா இருக்கணும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிப்பது கிடையாது. யோபு பாருங்க, தன்னுடைய சிறையிருப்பின் மத்தியில மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறான். மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, அப்படி இல்ல. ஐயோ அப்ப இவங்க அந்த குடும்பம் அழியுதே, இந்த ஆத்மா அப்படி அழியுதே, தேவ பிள்ளைங்க நிறைய பேர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, உண்மையா ஜெபிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். தேவ பிள்ளை கர்த்தர் சத்தத்தை கேட்கிறார், உன் சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார், நீ பலருக்காக நீ போராடுற, ஆண்டவர் உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய பிரதான கற்பனை, தேவ பிள்ளை பிரதான நோக்கம் என்ன தெரியுமாங்க? மற்றவர்களுக்காய் பரிந்து பேசணும். சாமுவேல் சொல்றாரு, நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணலனா, நான் ஜெபிக்கலனா பாவம் செய்ய வேண்டும். அப்ப மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அன்பு காட்ட வேண்டும். உதாரணமா நமக்கு ஆண்டவர் நல்ல அழகான குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவி எடுத்துங்க, பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அங்க 17 18 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிங்கன்னா அங்க அழகா சொல்றாரு, கணவன் என்ன செய்யறாரா? மனைவி மேல அன்பு வைக்கணும், கசந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப பிரயாசப்படுவாங்க. அவங்க செய்த ஒரு சாப்பாட கூட என்ன செய்ய மாட்டாங்க? சந்தோஷமா இவங்க சமைச்சிருக்கிற என்ன அப்படி செய்யறா, ஏதாவது பழச குறித்து பேசுவாங்க. கசப்பு இருக்குமானால் அன்பு அந்த இடத்துல நிச்சயமா வாழ்க்கையில குறைஞ்சு போங்க. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பொழுது ஒருவன பாடு நமக்கு தேவை. கணவனையும் மனைவியும் ஆண்டவர் அவரோடு கூட முப்பொருளாய் தேவன் என்ன செய்யறார்? இணைச்சு வைக்கிறார். அப்ப குடும்பத்துல இன்னைக்கு அன்பு இருக்குதா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவ குடும்பத்துல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அன்பு தணிஞ்சு போச்சு. ஏன்? அக்கிரமம் மிகுதியாவதனால. அருமையான தேவ பிள்ளையே, உன் ஜீவிதத்துல ஒருவேளை இன்னைக்கு அன்பு தணிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல கல்யாணம் பண்ண நாட்கள்ல இருந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? அதை விட அன்பு உன் வாழ்க்கையில இருக்கிறதா? தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க பலவீனமான இந்த நாட்கள்ல, வயதான காலங்கள்ல உங்க கணவனும் மனைவியும் ஒருவரை தாங்கி நேசிக்கிறாங்களா? யோசிங்க. அநேகருடைய குடும்பங்களை பாத்தீங்கன்னா கசப்பு, அநேக குடும்பங்கள தனிமை, பிள்ளைகள் மேல அன்பு வைப்பாங்க. ஆனா என்ன நடக்குது? கணவன் மேல அன்பு காட்டுவது கிடையாது. வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 28 29 வசனம், பிள்ளைகள் எழுப்பி நம்மள பாக்கியவதின்னு சொல்லணும். அதே போல கணவன் நம்மை பார்த்து சொல்லணும், எல்லா பெண்களை விட மேற்பட்ட, இதுதாங்க மேற்பட்டவள் சொல்லணுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பாத்தீங்கன்னா அந்த அருமையான வார்த்தை கிடையாது. பிள்ளைகள் சொல்லுவாங்க, எதுக்கு என்ன பெத்தீங்க, எனக்கு இது படிக்க வச்சிருக்கலாமே, அதை செஞ்சிருக்கலாமே, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, இந்த கோர்ஸ் படிக்க வச்சிருக்கலாமே. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ மனம் திரும்ப. அப்பா சொல்றாரு, உண்மையா குடும்பத்தை நீ நேசித்து தேவ பாதத்துல வைத்து போராட ஆரம்பிப்பாயானால் ஒரு சூழ்நிலையில இயேசு மாற்ற வல்லவர். நீங்க நினைக்கலாம் உங்க வாழ்க்கையில வேதம் அழகா சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 சொல்லுது, அவர் அன்பு கூறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சகலமும் நன்மைக்காக மாறும். ஒருவேளை இந்த உலகத்துல எத்தனையோ போராட்டம் இருக்கலாம், ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கடைசி 4 வசனம் 34 நீங்க எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
அவருடைய அன்பு இருந்தா போதுங்க, எல்லாத்தையும் முற்று ஜெயம் கொள்ள முடியுங்க. நிகழ்காலமோ வருங்காலமோ பெரிய லிஸ்ட் இருக்குதுங்க. தேவ பிள்ளையே, நீங்க உங்க ஜீவிதத்துல ஒருவேளை எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை இயேசுவினுடைய அன்பை விட்டு பிரிக்க பாக்குது. ஆனா நீங்க அதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை ராஜா, இந்த உலகத்துல இன்னைக்கு நான் படிச்சிருக்கிற அந்த கோர்ஸ் கேட்டு எனக்கு வேலை நீங்க நிச்சயம் கொடுக்க வல்லவர். அப்பா, ஏன்னா எங்க பார்த்தாலும் வருவேன், வேற இல்லாத நிலைமை. அநேக குடும்பங்களை பாத்தீங்கன்னா திருமணம் செய்து கூட ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை. ஆனா நீ ஜெபம் பண்ணி அப்பா பாதத்துல என்ன இந்த வசனம் வெறுமையா திரும்ப போறதில்ல. இந்த வார்த்தை சாதாரண ஒன்று கிடையாது, அது ஜீவனா இருக்கிறது, அது ஆவியா இருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேக்குறார், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அங்க ஒண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒரே ட்ரையா இருக்குது, ஒண்ணுமே நம்பிக்கை இல்லாத ஒரு இடம். அங்க கொண்டு போய் நிறுத்தி சொல்றார், இந்த இடத்தை பார்த்து நீ பேசுவாயா, இது உயிரோட எழும்புமா? அப்ப சொல்ற, எனக்கு தெரியாதுப்பா, அது உமக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன், நீ பேசு. இன்னைக்கு கூட இந்த அருமையான நாளில அப்பா இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறான், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், பிரிந்த உன் குடும்பத்தை இயேசு இணைக்க வல்லவர், உன் பிள்ளைக்கு நல்ல வேலையை தேவன் கொடுக்க வல்லவர், நல்ல திருமண வாழ்க்கையை உன் பிள்ளைக்கு தேவன் அமைத்து கொடுக்க வல்லவர். தாய்க்கிற நன்றி வசனம் சொல்லிருது போல தேவ பிள்ளையே, கர்ப்பகனியே இயேசு உனக்கு ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி. உன் வாழ்க்கையில என்னென்ன தோல்வியோ அதை இயேசு ஜெயமாய் மாற்ற வல்லவர். கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார்? வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4, ஆதி அன்பை சபை இழந்துருச்சு. தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காய் பிரயாசப்படுகிறோம், ஓடுகிறோம், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், ஓடுறோம். ஆனா இயேசுவே நேசிங்க, மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. வேதத்துல பிறரை நேசிப்பதை குறித்து ஒரு 4-5 பாயிண்ட ஆவியாருடைய உதவியை கொண்டு நான் சொல்கிறேன். வேதத்துல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நோட் பண்ணி நீங்க வாசிங்கன்னா அங்க வேதத்துல வாசிக்கிற ஏக சிந்தை, ஏக அன்பு, ஏக மனம், மற்றவர்களை நம்ம எப்பொழுது நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை அழகா போட்டிருக்கு. தேவ பிள்ளையே, நமக்குள்ள ஏக சிந்தை கிடையாது, பிரிவினை. குடும்பத்தின் நடுவுல பாத்தீங்கன்னா யாராவது உள்ள வந்துடுறாங்க, அவங்க டாமினேஷன், இவங்க டாமினேஷன், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. இந்த பைபிள் என்ன சொல்றதா பாருங்க, மனத்தாழ்மை நம்ம வாழ்க்கையில தேவை. என்னைக்கு நம்ம தாழ்மையா நம்ம என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதத்துல நீ வாசிக்கிற ரோமர் 8 முதல் வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு, ஆனா ஆவியின்படி நடந்தா ஆக்கினை கிடையாது. தேவ பிள்ளையே, ஆவியின்படி நடக்கிறது என்றால் என்ன? நீங்க பைபிள்ல நல்ல வாசிச்சிருப்பீங்க நோவா குடும்பத்தை குறித்து. வேதத்துல தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படதான் அவன் ஒரு பேழையை உண்டு பண்ணானாம். பைபிள்ல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா தேவனோடு சஞ்சரித்தான், ஒரு நீதிமானாய் இருந்தா தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அந்த 6ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்றார், மகனே இந்த ஜன்னலுக்கு இவ்வளவு நீளம், இந்த கதவு இப்படி செய்யணும், இந்த பேழையில 3 தட்டு வைக்கணும். ரொம்ப அழகா பேசுறார். கர்த்தர் சொன்னபடி ஆவி செய்து முடிக்கிறான். நல்லா பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாதான் கவனிக்கிறான். குடும்பம் வந்துச்சு, மருமக்கள் இருக்கிறாங்க, அவனுக்கு மனைவி இருக்கிறாங்க, மகன்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சத்தத்தை அவன் கேட்டு கர்த்தருடைய சித்தப்படி மாத்திரம் செய்கிறான். ஒருவேளை அன்னைக்கு அந்த பேழையை கட்டும் போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன, நீங்க ஆலயத்துக்கு நீ வரும்போது கூட உன்னை பார்த்து ஒருவேளை பலர் சிரிப்பாங்க. ஒருவேளை இந்த பைபிள் எடுத்து நீ வாசிக்கும் போது என்ன பைபிள் எடுத்து வாசிக்கிற சிரிப்பாங்க. ஒருவேளை பல காரியத்துல நீ ஆண்டவருக்கு நீ பிரயாசப்படும் பொழுது உன்னை பார்த்து நக்கலா பேசலாம். ஆனா வேதம் அழகா சொல்லுங்க, ஒரு நாள் நியாய தீர்ப்பின் நாள் வந்தது. அந்த நாள் என்ன நாள்? அங்க பேழையை மிதக்க ஆரம்பிச்சு ஆண்டவர் எல்லா வீட்டின் ஆழங்களை திறக்க ஆரம்பிக்கிறார். மழை பெய்யுது, எல்லாரும் அழியுறாங்க. பணக்காரன், அவன் ஏழை, கஷ்டப்படுறவன் இல்ல, எல்லாருக்கும் என்ன நடக்குது? தண்டனை. எல்லாரும் ஆரம்பத்துல அந்த பேழை பார்த்து நக்கலா பேசுனாங்க. ரட்சிப்பின் பேழைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளை, ஆண்டவருடைய அன்பின் பேழைக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நேசித்த அந்த பேழைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிற? யோசித்து பாருங்க தேவ பிள்ளையே, அந்த பேழையை நீ கட்டுகிறாயா? தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றார், வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். நீ இப்படி நட, இந்த காரியம் இப்படி செய்யி, என்னுடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆனா பாரு உனக்கு அலட்சியம் எவ்வளவு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல காட்டு தீ பரவுது. இன்னைக்கு அமெரிக்காவில் நாங்க கேட்டோம்னா பல இடங்கள்ல காட்டு தீ சில நாட்களுக்கு முன்பாக கூட பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அந்த நாட்கள பாருங்க, சில இடத்துல போன் பண்ணி சொல்லுங்க, அங்களால எங்க வீட்டுல உட்கார கூட முடியல. எத்தனையோ மைலுக்கு அப்புறம் உட்கார்ந்து இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில கூட அவங்க சொல்றாங்க. பாருங்க, யோசிங்க, அந்த தீ பரவும் போது
பணக்காரன் ஏழை அப்படி சொல்லி விடல, எல்லாரும் என்ன செய்து அழிக்க ஆரம்பிக்க அநேக வீடுகள் நாசமாகுது. காடுகள் அந்த தீ பற்றி எரிய எரிய அநேக இடங்கள். அதே போலதான் ஒரு நாள் தேவ கோபாக்கனை ஊற்றப்பட போது, அந்த கோபாக்கனின் போது எல்லாரும் அழிக்கப்பட போறாங்க. அப்ப நீ எங்க நிக்க போற? பேழைக்குள்ள இருக்கிறாயா? ரட்சிப்பின் பேழைக்குள்ள இருக்கிறாயா? ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு கடைசி நிமிஷத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். தேவ பிள்ளையே, நீ எங்க இருக்கிற? ஒருவேளை வசனம் சொல்லியது போல, மத்தேயு 20 அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல, திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஆள் ஆண்டவருக்கு தேவை. அதுதான் அப்பா முன்னெடுத்து எதிர்பார்க்கிறான். சும்மா நானும் ஒரு கிறிஸ்தவன், பல வருஷம் எங்க அம்மா இந்த காலேஜுக்கு அது செஞ்சாங்க, எங்க அப்பா எது செஞ்சாங்க. ஆனா நீ உன் வாழ்க்கையில இயேசுக்கு எதை நீ செய்கிறாய்? எந்த சத்தம் காதுல விழுது? ஆபேல் அந்த நாளில மரித்தான், அவன் ரத்தம் பேசுது, ஆண்டவர் செவியில விழுது. இந்த காயின் காதுல அந்த சத்தம் விழல. ஆண்டவர் சொல்றாரு, காயினே, உன் சகோதரனுடைய சத்தம் இந்த நாள்ல என்னை நோக்கி கூப்பிடுது, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. உன்னுடைய சகோதரன் எங்க? எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. ஒருவேளை நீ என்ன சொல்ல போற? எத்தனை பேர் மடியறாங்க, எத்தனை பேர் அழியறாங்க. ஏக சிந்தை உண்டா? இரண்டாவது பிலிப்பியர் 1 அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த அறிவு கட்டாத அன்பை நீ உணரணும்னா வாழ்க்கையில அந்த உத்தமமான அன்பை நீ உணர்ந்து ஜீவிக்க வேண்டுமானால் கனி உள்ள வாழ்க்கை உனக்கு தேவை. 10வது வசனம் தான் சொல்லுது, கனி, ஆவின் கனிகளினால நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கனி இல்ல. என்னோட கடந்த நாட்கள் ஆண்டவர் பேசும்போது சொன்னால், கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுத்ததான ஒரு சுதந்திரம். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில நல்ல அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பிள்ளையை பார்த்து என்ன நம்ம சொல்லி அந்த பிள்ளைகளை நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம்? கர்த்தர் கொடுத்த இவே நம்ம சொல்றோமா? ஆனா அந்த பிள்ளையை பார்த்து என்னெல்லாம் பேசுறோம்? ஒரு தாய் வாயில என்னெல்லாம் கெட்ட வார்த்தை வருது யோசிங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து என்னெல்லாம் நீங்க பேசியிருக்கிறீங்க? சமீப நாட்களே எனக்கு ஆண்டவர் ஒரு அருமையான பேரனை கற்றுக் கொடுத்தார். அந்த பிள்ளையை கொஞ்சம் போது சுதந்திரமே கண்மணி அப்படிதான் ஆண்டவர் கொஞ்சம் இருக்கு. ஆண்டவர் அழகா பேசுற வசனத்தின்படி சுதந்திரமே கற்றுக் கொடுத்ததான ஒலிவு மர கன்றே, கர்த்தருடைய அந்த அருமையான வார்த்தையின்படி தேவ ஆவியாருடைய அந்த ஆலோசனையின்படி தூக்கி அதை சந்தோஷமா கொஞ்சுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். தேவனுடைய ஆனா யோசிங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் வளர வளர அதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து என்ன பேசுகிறோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்ல உங்க கையில இயேசுவா கொடுத்திருக்கிறாரு. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 14 அழகா சொல்லுது, சூரியன் பக்குவப்படுத்தக்கூடிய கனிகள். யார் அந்த சூரியன்? அழகா சொல்லுங்க, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவன் அன்பு கூறுகிறவங்க வல்லமையோடு உதிக்கிற ஒரு சூரியனை போல இருப்பாங்களாம். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. முதலாவது இயேசு நீதியின் சூரியன், இரண்டாவது இயேசுல அன்பு கூறுறவங்க தான் அந்த சூரியன். அவங்க என்ன செய்வாங்க? தம்பிளையா பக்குவப்படுத்தி வளர்ப்பாங்களா? சந்திரன் சூரியனிடத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றது போல இன்னைக்கு ஆண்டவர் வசனங்களின் மூலமா ஊழியர்கள் மூலமா பேசுறாரு. சில நேரம் டைரக்டா கர்த்தரே பேசுறாரு. அப்போ சந்திரனை போல நீ வெளிச்சத்தை பெற்று உன் பிள்ளைய நீ இன்னைக்கு பக்குவமா வளர்க்கிறாயா? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் கெட்டு போறாங்க தெரியுமா? ஏன் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போகுது தெரியுமா? வசனம் அழகா சொல்லுங்க, நான் சொல்லல. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஊற்று. அந்த ஊற்று உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நீ அனுபவிப்பாயானால், ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை உன் வாழ்க்கையில ருசிக்க ஆரம்பிப்பாயானால் உன்னுடைய கனிகள் கெட்டு போவதில்லையா? அது புசிப்பதற்குரிய ஒரு கனி. இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம பார்த்து அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், அவங்க உண்மையான அந்த கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்களா? நிறைய நேரம் பாருங்க, பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்பார்க்கிற அந்த அன்பு பார்க்க முடியல, அன்பின் கனி வெளிப்படல. அவங்க அநேகர் கெட்டு போயிட்டாங்க. நல்லா படிக்க வச்சிருப்பான், நல்ல வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. யோசிங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கப்பா, அந்த எசேக்கியேல் 47:12 சொல்லப்படுது போல என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற அந்த நதி என் வீட்டுக்குள்ள வந்து இறங்கட்டும். ஏன்னா சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுது, அந்த பரிசுத்த நதி உன் வீட்டுக்குள் பாய்மானால் உன் ஜெப ஜீவியத்துக்குள்ள நீ அதை ருசிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில அதிகாலையில தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவார். உன் வாழ்க்கை ஒரு நாள் அசைக்கப்பட முடியாது. நல்ல அருமையான ஆசீர்வாதங்களை நீ பார்க்க முடியும். அதனால எசேக்கியேல் 47:12 வசனம் சொல்லுது, அதனுடைய இலைகள் கூட உதிர்வதில்லையா? அந்த இலைகள் அமிழ்தத்திற்கு பயன்படுகிறதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைங்க. எரேமியா
17ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, மழை பெய்யாவிட்டாலும் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியம் உனக்கு தேவை. இன்னைக்கு உன் ஜீவியம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு மனம் திரும்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அன்பின் கனினால உன் வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணும். ஆவின் கனிகளினால நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு தேவை. மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு உனக்கு தேவை. நிறைய நேரம் இருதயத்தை என்ன செஞ்சுக்கிறோம்? அடைச்சிக்கிறோங்க. வசனம் சொல்றவங்களுக்கு கோலம் இருக்குது, அவங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒன்னியவான் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்லுது, நம்ம அப்படியே மனசை போட்டு அப்படியே அடைச்சு வச்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியல. நம்ம சகோதரர்கள் இப்படி பலவீனமா இருக்கிறாங்க, போய் பார்க்க மாட்டேன்றோம். ஹாஸ்பிட்டல் போக முடியல, மற்றவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியல. கையில நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல. தேவ பிள்ளையே, உலகத்துக்கு நீ ஓடல, அடுத்தவங்களுக்கா நீ ஓடல, பரலோக ராஜ்யத்துக்காக. வேதத்துல சாத்ராக் மேஷாக் யாபேத்து குறித்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க 3 பேருமே தேவனுடைய கிருபையை பெற்றவங்க. அவங்களை கொண்டு போய் ராஜா அந்த பயங்கரமான அக்கினியில கொண்டு போய் போடுறார். வேதம் அழகா சொல்லுது, தேவ பிள்ளையே, அந்த அக்கினி ஜுவாலையில் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை அந்த ராஜாவை பார்த்து முறுமுறுக்கல. அவங்க சந்தோஷமா அந்த நெருப்புக்குள்ள அவங்க உலாவி கொண்டிருக்கிறாங்க கர்த்தரோடு கூட. வேதம் அழகா சொல்லுகிறது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட ராஜா எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்க, அப்படி செஞ்சிட்டீங்க. ஒரு நாள் அவங்களுடைய உள்ளத்துல ராஜாவின் மேல் கசப்பு இல்ல. தானியேல் கூட அப்படிதான். ராஜா அந்த நாள கேக்குறாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் ராஜாவே. ஏன்னா நான் உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருந்தேன், உமக்கு நான் முன்பாக நான் நீதியாய் இருந்தேன். தேவ பிள்ளையே, நீ இயேசுவுக்கு முன்பாய் உண்மையா இருந்தா போதும், உன் ஜெப ஜீவியம் உண்மையா இருந்தா போதும், உன் வேத வாசிப்பு உண்மையா இருந்தா போதும், அப்பாவை நீ உண்மையா தேடினா போதும். நிச்சயமா உன் வாழ்க்கையில தேவ பிள்ளையே ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கசப்பு மாத்திரம் இருக்கக்கூடாது. அதாங்க அன்பின் கனி. ஆவிக்குரிய அன்பியான கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்க அன்பின் பிரயாசம் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அன்பு வாழ்க்கையில பிரயாசமா வெளிப்படுது. எப்படி பிரயாசப்படுறோமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறோம். நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்களை என்ன செய்கிறோம். மகதலேனா சபை குறித்து பைபிள்ல 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம், மிகுந்த தரித்திரத்தின் மத்தியில அந்த சபை என்ன செய்தான்? உதவி செய்றாங்க. ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குறாங்க. என்ன நடக்குது? அவங்களை தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அதுபோல ஆவியானவர் அந்த நாள்ல உன்னை பார்த்து சொல்கிறது அதுதான். இன்னைக்கு உன் ஜீவியத்துல ஒருவேளை கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதாவாய் போவதில்லை. இயேசுக்காய் படுற ஓட்டம், இயேசுவுக்காய் ஓடுகிற ஓட்டம். தேவனே நமக்காய் ஓடல. நம்ம வாழ்க்கையில ஒரு அடி இயேசுவுக்கு நீ நடந்து அப்பாவுக்காக நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் அது பரலோகத்துல. அதனால தாவீது சொல்றான், 1000 நாளை பார்க்கலாம் முது பிரகாரங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரே நாள், காத்திருக்கிற ஒரே நாள். நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்பா பார்த்து சந்தோஷப்படுறான், என் பிள்ளை, என் மகன், என் மக தன்னுடைய அருமையான இந்த நேரத்தை என் பாதத்துல உட்கார்ந்து செலவு பண்றா. நான் இவளை ஆசீர்வதிப்பேன். மற்றவங்க அன்பு கூறுது அதுதாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில கசப்பு இருக்குதா? ஏக சிந்தை இருக்குதா? அல்லது ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒருமை பாட்டில் தேறினவர்களாக கணவன் மனைவி ஒருமைப்பட்டு இருக்கிறோமா? யோசிங்க. தேரலங்க வாழ்க்கையில பாப்பார் ஆண்டவர். ஏதோ ஆண்டவர் நினைச்சிட்டாரு ஓடுறோம், ஏதோ வாழ்க்கை அப்படி இல்ல, எல்லாவற்றிலும் தேர்னாதான் 100க்கு பாஸ் போடுறாரு. நீங்க டீச்சரா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில சரியான மார்க் எடுக்கலன்னா ஃபெயில் போடுறாங்க. அதே போல பரலோகத்துக்கு போறோம்னா எல்லாத்துலயும் பாஸ் மார்க் வாங்க வேண்டும். எல்லாவற்றிலும் இந்த அருமையான மதிய வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், இயேசுப்பா நம்முடைய பாதத்துல நான் நிக்கிறேன், நம்முடைய சமூகத்துல நான் நிக்கிறேன். அப்பா நீ எனக்கு கொடுத்த அருமையான வேளையில நான் உண்மையை நேசிக்கிறேன்ப்பா. அதே போல மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க. மற்றவர்கள் ஒருவேளை வேதனையோடு இருந்தா அவளை குறித்து அலட்சியப்படுத்தாம அவளுக்காக ஜெபிக்க எனக்கு பலன் தாங்க. அன்புல ஒரு பெருக்கம் என்று சொல்லி யூதா 1 அதிகாரம் 2ல வாசிக்கிறோம். பெருதா அன்பு கர்த்தருடைய பிள்ளை இருந்தா போதும், எல்லாத்தையும் சகிக்க முடியுமா? அன்பு மற்றவங்கள வாழ்க்கையில பொல்லாங்கு செய்யவே செய்யாதா? யோசித்து பாருங்க. தேவ அன்பு உனக்குள்ள இருக்குமானால் தேவ பிள்ளையே ஆண்டவனை ஆசீர்வதிக்க முடியும். இயேசுவை உண்மையாகவே நேசிக்கிறான். அதனாலதான் பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தபோதிலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அன்பு வைத்தபடினால அவன் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினாராம். இந்த அருமையான வேளையில கூட உன் குடும்பத்தின் மேல வந்த சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தன் கரத்தை உன் மேல வைத்திருக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்புங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. அப்பாட்ட கேளுங்க, அப்பா நம்முடைய
பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எத்தனையோ சாபங்கள், குடும்ப சாபங்கள், பாரம்பரிய சாபங்கள் இதுவரைக்கும் என் மேல இருந்தது. ஆனா இன்னைக்கு நான் அப்படியே இல்ல. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் போறேன். என் வாழ்க்கை மட்டுமல்ல, என் 1000 சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நான் உண்மையாய் நேசிக்கிறேன் ராஜா, உண்மையாய் நேசிக்கிறேன். வேதத்துல உபாகமம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவுல உண்மையா அன்பு கூறும்போது அவரே உனக்கு ஜீவன், அவரே உனக்கு தீர்க்காயுசு. என்ன அழகான வசனம். இயேசு உனக்கு ஜீவனாய் மாறுகிறாரா? இயேசு உனக்கு தீர்க்காயுசாய் மாறுகிறாரா? இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேக்குறோம்ப்பா, தகப்பனே நான் உண்மையாய் நேசிக்க என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். மற்றவர்கள் மேல ஆண்டவரே இதுவரை இருந்த கசப்புகள், ஆண்டவரே வைராக்கியங்களை இந்த நாட்கள என் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. என் சகோதரன் பேர்ல எனக்கு குறை உண்டு, மன்னியும் ஆண்டவரே. முதலாவது உங்க சமூகத்துல வந்து நிக்கிறேன். யாரையும் கசந்து கொள்ளாதபடி, யார் மேலே வெறுப்படாதபடி, யாரை குறித்து அற்பமா எண்ணாதபடி ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. வேதத்துல ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம், தீமைதான் செஞ்சாங்க அண்ணமாரு, ஆனா தேவன் அதை நன்மையாய் மாற்றினார். உனக்கு கூட தீமை எத்தனையோ பேர் செஞ்சிருக்கலாம், எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம், எத்தனையோ வார்த்தைகளினால் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு அப்பாட்ட சொல்லுங்கப்பா, எல்லாம் எனக்கு நன்மையா மாறப்போகுதுப்பா. என் மேல வந்த நிந்தைகள், என் மேல வந்த பழிகள், என் மேல வந்த அவமானங்கள், இவர்களெல்லாம் குறித்து நான் கவலைப்படும். அதை திரும்பி பார்க்கலப்பா. இன்னைக்கு உடைய வேதத்தை நான் பார்க்கிறேன், உடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன், உடைய வேதத்தில் இருக்கிற மகிமையான காரியத்தை இன்னைக்கு பார்க்கிறேன். ஒப்பு கொடுப்பாயானால் இயேசுவை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த அருமையான வேளையில நம்மை அர்ப்பணிக்க போறோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போறோம். அவருடைய இருந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, எழுந்து நின்றாலும் பரவாயில்ல. இயேசு எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை ஒரு நாளும் அற்பமாய் எண்ணாதவ, உன்னை புறமே தள்ளாதவ, தன்னுடைய அருமையான கரத்தை உன் மேல வைத்திருக்கிறார். இன்னைக்கு வரையிலும் இயேசுவை முழு மனசோடு நேசிக்க முடியல, நீ கலங்குற வயசாச்சுப்பா, இனிமே எனக்கு கண்ணு தெரியல, பைபிள் எப்படிப்பா வாசிக்க முடியும்? கலங்காத. உன்னுடைய பலவீனங்கள என் பலன் பூரணமாய் வெளிப்படும். நீ இதுவரை வாசித்த வசனங்களை கர்த்தர் உனக்கு நினைவுபடுத்தி காண்பிக்க போறா. ஒரு புது கிருபை உன் மேல வந்து இறங்க போகிறத நான் இப்பொழுது ஆவியில பார்க்கிறேன். பயப்படாத. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனங்களை இந்த நிமிஷத்துல இயேசு மாற்ற வல்லவர். பிசாசு நிறைய அக்கினி அஸ்திரங்களை உன் மேல எய்வான். ஆனா பிசாசுடைய எல்லா கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பிசாசுடைய எல்லா தந்திரங்களை அழிக்க, அவருடைய எல்லா திட்டங்களை நிர்மூலமாக்க இயேசு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுகிற கடனை எல்லாமே எதிரில் நீ கடன் படவே வேண்டாம். நீங்க அப்படி சொல்லுங்கப்பா, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். யார் மேலெல்லாம் எனக்கு கசப்பு இருக்குதோ அந்த கசப்பெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அறிக்கை எடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய இருந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கல எல்லாரும். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு நேரம். இயேசு கிறிஸ்து இந்த அருமையான ஆலயத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொழுவதற்கு தன்னுடைய அருமையான கரத்தை உங்க மேல கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். உன்னால முழங்கால் கூட போட முடியாதபடி, உன்னால மனுஷன்ல ஒரு பலனை கூட நீ உணர முடியாதபடி ஒரு பலவீன கட்டு உன்னை சூழ்ந்திருக்கலாம். இயேசு இன்னைக்கு மாற்ற தன்னுடைய அருமையான கரத்தை உன் மேல வைக்கிறத நான் இப்பொழுது ஆவியில பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான வேளையில இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரங்கள் இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள், ஹல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி. படபடப்பு, மயக்கம், கழுத்து பகுதியில் இருக்கிற எல்லா வேதனைகள், த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஹல்லேலூயா, பல நாட்களாக அப்பா அந்த தொண்டை பகுதியில் உறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தால அவருடைய கரத்தை கர்த்தர் நீட்டி இப்பொழுது உன்னை சுகப்படுத்துகிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். இன்னும் பார்த்த எகிப்தியரை இனிமே நீ பார்க்க போவது இல்லை. தேங்க்யூ ஃபாதர், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குறத நான் பார்க்கிறேன். எலியா ஜெபிக்கும் போது வல்லமையான அக்கினி இறங்கி கல்லையும் மண்ணையும் பட்சித்தது போல உன் சரீரத்தில் இருக்கிற தேவையற்ற கற்கள், கட்டிகள் இப்பொழுது பட்சிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. கிட்னியில் இருக்கிற எல்லா ஸ்டோன், ஹல்லேலூயா, நன்றி. யூட்ரஸில் இருக்கிற எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தால இப்பொழுது நன்றி, ஹல்லேலூயா, பட்சிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இன்னும் பலவிதமான வியாதிகளினால வருத்தப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. உமது குணமாக்குற கரம் பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறது. அழிவுக்கு தப்புவிக்கக்கூடிய வார்த்தை இன்னைக்கு பிள்ளைகள் மத்தியில் வந்து இறங்கினதற்காக ஸ்தோத்திரம்.
நீங்க உண்மையா நேசிப்பேன்னு சொல்லி உடைய பாதத்துல தங்களை அர்ப்பணிச்சிட்டாங்கப்பா. கல்வாரி சிலுவையிலிருந்து வழியக்கூடிய அந்த ரத்தத்தின் துளிகள் உன் மேல படுகிறத நான் இப்பொழுது பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அற்புத சுகம் உண்டாவதாக. நீதிமான் கர்த்தருடைய நாமம் என்ற பலத்த துருகத்துக்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த சுகத்தை இன்னைக்கு பெற்றிருக்க இயேசுவின் நாமத்தால பெற்றிருக்க. நன்றி நன்றி. Thank you Father. மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நரம்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு தளர்ச்சிகள், அவருடைய பலவீனப்படுத்துகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. வியாதி என்ற குழிக்குள்ள இருக்கிற உன்னை இயேசுப்பா கரம் தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். டாக்டர்ஸ் அது சொல்றாங்களே, இது சொல்றாங்களே, இன்னும் அடுத்த டெஸ்ட் சொல்றாங்களே, எல்லா டெஸ்ட்ல இருந்து ஆண்டவர் உன்னை இன்னைக்கு தூக்கி எடுக்கிறான். அவருடைய கரம் அற்புத கரம் உன்னை இந்த நாளை தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். எந்த டெஸ்ட் இல்லாம ஆண்டவர் உனக்கு அற்புத சுகத்தை இன்னைக்கு கொடுத்துட்டார். நீ வந்த வண்ணமாய் அவருடைய நன்றி தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு நீ திரும்ப போற. ஆண்டவர் அற்புதத்தை இந்த அருமையான தேவன் செய்கிறார். நன்றி இயேசுப்பா. நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைய படிக்க வச்சேனே, வேலை இல்லையே, ஆண்டவருடைய சமூகத்துல நீ நிக்கிற உன் பிள்ளைய கத்த தகுதிப்படுத்தி நிறுத்துகிறா. எந்த மனிதனை நீ சந்திக்க வேண்டாம், எந்த பணமும் அல்ல, உன் பிள்ளையை கர்த்தர் தகுதிப்படுத்தி நிறுத்துகிறார். 2 கொரிந்தியர் 3:5 வாசிக்கிறது போல அந்த தகுதி தேவனால் உனக்கு கிடைக்கிறது. ஒரு அற்புதத்தை நன்றி இந்த நாளில் ஆண்டவர் செய்ய உனக்கு பரலோகத்திலிருந்து அவர் இறங்குறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். ஒரு அற்புதம் உனக்கு நடக்கிறது. வேலை இல்லாத திண்டாட்டம் நன்றி. இன்னும் ஆண்டவரே குடும்பத்தின் நடுவுல அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே, திருமணம் ஆகலையே, குழந்தை இல்லையே, ஆண்டவரே இயேசுப்பா இன்னும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி நடக்க போதோன்னு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு தொட்டு விடுதலை ஆக்குவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. யோனத்தானுடைய மகனுக்கு முடமாக்கப்பட்ட அவருடைய கர்த்தாவே வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்து ராஜ சமூகத்துல வர உதவி செய்தது போல பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இந்த நாளில் நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தகுதிப்படுத்தி கர்த்தர் நிறுத்த போறீங்க. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, பிள்ளைகளுடைய ஒழுங்கினத்துக்காக ஆண்டவருடைய பாதத்துல இந்த நாளில் நீங்க அழுகிற அப்பா என் பிள்ளை நல்லா வளர்த்தேனே, இந்த காரியத்துல போய் மாட்டிக்கிட்டாலே, இந்த பிரச்சனையில போய் பாதாள குழியில சிக்கி இருக்கிறாளே, மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க சொல்லுங்க. பாதாளமே உன் ஜெயமெங்க. என் பிள்ளைகளை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறீங்க, என் புருஷனை குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறீங்க, என் குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கின உங்க மேல விழுந்தது வாய்களை திறந்து நீ சொல்லுவாயானால் இயேசு உனக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு மௌனமாய் இருக்கிற நேரம்ல வாயை விரிவாய் தர அண்ணாள் தேவ சமூகத்தில் அழுது ஊத்தினா வீட்டுக்கு போகும்போது சமாதானத்தோடு புறப்பட்டு போனது போல தேவ சமாதானத்தை நீ பார்க்கக்கூடிய ஒரு நேரம், தேவன் அற்புதங்களை உனக்கு செய்கிற நேரம், தேவ வல்லமை இந்த அருமையான இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறத நான் ஆவியில பார்க்கிறேன். நன்றி இயேசுப்பா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடன் பிரச்சனை இன்னும் ஆண்டவரே பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரின் நாளில் தொழுவதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல தேவ வல்லமை இப்பொழுது இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற அருமையான போதகர் ஐயா ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய விசேஷித்த கரம் நீட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் சபை பெருக போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியை மகிமை எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.